கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைடு கடைகளில் கிடைக்கக்கூடிய காளான். இது ஒரிஜினல் காளானை வச்சு செய்ய மாட்டாங்க, முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்வாங்க. வீட்டிலே எப்படி இந்த காளான் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவு கடலெண்ணெய் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அது சூடாகி வர டைமில் முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு டம்ளரில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே 1/4 டம்ளர் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கலந்துக்கோங்க. நம்ம ஒரேடியாகவும் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும், கையில் எடுத்து போடுறதுக்கு வராது. அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவை நல்லா பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவு மாவு இருந்ததுன்னா விட்டுருங்க. எனக்கு மாவு பத்தாத மாதிரி இருந்துச்சு. முட்டைக்கோஸ் அதிகமாகவும் மைதா மாவு கம்மியாகவும் இருந்தது. அதனால் நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவு மைதா மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் 1/2 டம்ளர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போது இது கரெக்டான பதத்தில் இருந்தது. இப்போது இதில் மாவு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் எது கம்மியாக இருக்கோ அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்க ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் தட்டையாக தட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப பெருசாக போட்டாலும் நம்ம தனித்தனியாக பிச்சு எடுக்கணும். அதுக்காக நம்ம ஆயிலில் போடும்போதே கொஞ்சம் சின்னதாகவே போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடாதீங்க. இது போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இப்போது முட்டைக்கோஸ் பக்கோடா வெந்து எடுக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை செய்து பாருங்கள். இப்போது இதை எடுத்துகிட்டு நான் அடுத்த பேட்சும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். கலந்து வச்ச எல்லா முட்டைக்கோஸையும் நம்ம பக்கோடாக்களாக பொரித்து இது மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து வச்ச இந்த பக்கோடாக்களை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக பிரித்து எடுத்துக்கோங்க.
இது பிரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் இருக்க எண்ணெயை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் மட்டும் வச்சுக்கிட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் தூளுப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனை போய் வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு அதில் அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துட்டு பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்த அந்த மசாலாவோட இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுக்க இது திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததும் பாருங்கள் எப்படி திக்காக சூப்பராக இருக்குன்னு. இதில் நம்ம பொரிச்சு வச்ச அந்த முட்டைக்கோஸ் பக்கோடாக்களையும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு கரண்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மசிச்சு கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இது போல். நான் இந்த ஸ்டேஜில் 2வது கப்பு தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். அதை இந்த வீடியோவில் போட மறந்துட்டேன். 2வது கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா இது போல் காளான் கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்து முடித்ததுக்கப்புறமா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், துருவின கேரட்டும் சேர்த்து இதை நான் டேஸ்ட்டு பார்த்தேன். அப்படியே ரோட் சைடு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருந்தது. நீங்களும் இந்த காளான் ரெசிபீஸை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.